வணக்கம். கம்மியான ஃபீஸ்ல குரூப் 1 தேர்வுக்கு தயாராகணுமா? அதுவும் லைஃப் டைம் பயிற்சியோட. குரூப் 1 தேர்வுக்கான MPCM பேட்ச் அட்மிஷன் நடக்குது. இங்கே கிடைக்கிற மாதிரியான ஸ்ட்ராட்டஜி, டெஸ்ட், மென்டரிங், புக்ஸ் இது வேற எங்கேயும் உங்களுக்கு கிடைக்காது. இந்த பேட்ச் ஜாயின் பண்ண மாணவர்களோட கனவு பதை அடையும் வரைக்கும் எங்க சப்போர்ட் இருக்கும். உடனே 9360533992 நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்க கனவை நிஜமாக்குங்க. Okay, fine. அடுத்து discuss the provisions and critically evaluate the anti-defection law introduced by the 52nd Constitutional Amendment Act 1985 அப்படி பார்க்கிறோம். ஸோ 1985ஆம் ஆண்டு 52வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் மூலம் அறிமுகப்படுத்தப்பட்ட கட்சித்தாள் தடை சட்டத்தின் விதிகளை பற்றி விவாதித்து விமர்சன ரீதியாக மதிப்பீடுகள் செய்யுங்க. இப்போ நம்ம கட்சித்தாள் தடை சட்டம் அப்படின்னு ப்ரிலிம்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அது இயரை மட்டும் நம்ம போட்டுட்டு எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க எந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லி நம்ம போட்டுருவோம் வந்து. ஆனா நமக்கு மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல அதுல என்னென்ன இருக்கு அப்படின்னு படிக்க ஏற்கனவே சொன்னோம். வெர்மா கமிட்டியில நம்ம எப்படி வந்து பார்த்தோமோ அதே மாதிரி தான். ஸோ அதனால மெயின்ஸுக்கு ப்ரிலிம்ஸ்க்கு டிஃபரன்ஸ் அப்படின்னா இதுதான் ஃப்ரெண்ட் வந்து. ஸோ அப்போ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா நோட்ஸ் மேக்கிங் பண்ணிட்டு ஸோ அதில் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம நோட் டவுன் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை நம்ம நல்லா ரிவைஸ் பண்ணிட்டு எக்ஸாம்ல கேட்கும்போது அழகா எழுதிதான். இல்லைனா என்ன ஆகும் அப்படின்னா ஜென்ரலாக கற்பனையெல்லாம் எழுதிட்டு இருப்பாங்க. மோஸ்ட்லி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணாம அப்படியே மெயின்ஸுக்கு போகிற ஸ்டூடெண்ட் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சது வந்து கட்சித்தாள் தடை சட்டம் எந்த அமெண்ட்மெண்ட் அந்த கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. அப்புறம் எந்த வருஷம் வந்து அதில் இதுதான் இருக்குன்னு குத்துமதிப்பாக எழுதிட்டு வருவாங்க. அதனால என்ன ஆகும் அப்படின்னா மார்க் வந்து பெருசாக அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ நமக்கும் அந்த மாதிரி நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணாமல் ஜென்ரலாக எழுதுகிற ஸ்டூடெண்ட்டுக்கு உள்ள வித்தியாசம் அப்படின்னா நம்ம கெட்டிங் மோர் மார்க்ஸ் வந்து நம்ம டார்கெட்டடாக படிச்சுட்டு போகிறோம். அப்போ இதில் என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் நமக்கு இம்பார்ட்டன்ட்டு அதனால ரிவைஸ் பண்ணுறது பார்க்காம எழுதி பார்க்கறது நம்ம டெஸ்ட் ப்ராக்டிஸும் பண்ணும்போது அதை அப்படியே எக்ஸாமில் கேட்டாங்க அப்படின்னா சூப்பராக எழுதிடலாம் வந்து. நம்ம லாஸ்ட் இயர் நடந்த குரூப் 2 மெயின்ஸ்லேயும் அப்படி தான் நம்ம டெஸ்ட்டில் கேட்ட கொஸ்டின்ஸ் அப்படியே வந்து இருந்தது. அப்போ அந்த டெஸ்ட்டுக்கான நம்ம நோட்ஸ் மேக்கிங் பண்ணிட்டு அதை நல்லா ரிவைஸ் பண்ணிட்டு நம்ம ஸ்டூடெண்ட் நல்லாவே எழுதியிருக்காங்க அண்ட் டிசிடிவும் ஆயிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம் வந்து. இந்த வருஷமும் அதே தான் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து நம்ம என்னென்னலாம் கொஸ்டின்ஸ் கொடுக்குறோமோ அந்த கொஸ்டினை ப்ரிப்பேர் பண்ணி நோட்ஸ் மேக்கிங் பண்ணி அதை நல்லா ரிவைஸ் பண்ணுவோம். இதை இப்போ அப்கமிங் குரூப் 1 மெயின்ஸ் 2025 நம்ம ஸ்டூடெண்ட் எழுதும் போது நல்லாவே எழுதி அதில் அதிகமான மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவாங்க அப்படின்னு நம்மளுடைய எதிர்பார்ப்பா இருக்கு. ஸோ அதனால கொஸ்டின் எல்லாமே எப்படி கொடுக்குறோம் அப்படின்னா டைனமிக்கா இருக்கு வந்து. அதே மாதிரி நம்ம டிஎன்பிஎஸ்சி ஸ்டாண்டர்ட்ல நம்ம கொஸ்டின் வந்து கொடுக்குறோம் வந்து. அப்படியே நம்ம புக் பேஸ்டு ஆன்சர் மாதிரி புக் பேக் கொஸ்டின் மாதிரி நம்ம கொடுத்து இங்க இருந்து இது வரையும் அப்படியே எழுதுங்க அப்படின்ற மாதிரி நம்ம கொடுக்கல வந்து. ஸோ அதான் நம்ம வந்து இதையும் நம்ம வந்து எப்படி கிளாஸ் வந்து எவ்வளவு முக்கியமோ அதுக்கு ஈக்குவலா இதுவும் நம்ம முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இந்த மாடல் ஆன்சர்ஸ் பேஸ் பண்ணி நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஆன்சர்ஸ் வந்து அப்படியே வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்மளோட எதிர்பார்ப்பு. இப்போ உதாரணத்துக்கு இங்க நம்ம ஒரு 30 கேள்வி வந்து பாத்தீங்கன்னா பாலிட்டியில ஒரு சாம்பிளா வந்து நம்ம வந்து இந்த டெய்லி அண்ட் வீக்லி டெஸ்ட்ல வந்து நீங்க பாப்பீங்க. அது மட்டும் இல்லாம ரிவிஷன் டெஸ்ட் இருக்கு வந்து. அப்புறம் ஃபுல் மார்க் இருக்கு வந்து. அப்போ அரௌண்ட் வந்து இது எல்லாமே சேர்க்கும் போது இதுலேயே உங்களுக்கு வந்து அரௌண்ட் வந்து ஒரு 50 கொஸ்டின்ஸ் கிட்ட நீங்க எழுதிருவீங்க. இது இல்லாம நம்ம ஒரு 200+ கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிவைக்கில ஒரு பக்கம் பண்ணுவீங்க வந்து. அப்புறம் கிளாஸ் நோட்ஸ். இப்போ இது தாண்டி கேள்வி இருக்கா அப்படின்னா கேள்வியே இல்லை அப்படின்றதான் நம்மளுடைய கணிப்பா வந்து இருக்கு. அப்போ இதுக்குள்ளதான் எல்லாமே வரப்போகுது. அப்போ இதை நல்லா ரிவைஸ் பண்ணீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம் கேட்கற கேள்விக்கு சிறப்பாக வந்து பதில் எழுதலாம் அப்படின்னு. ஸோ இப்போ வாங்க 52nd Constitutional Amendment Act 1985 என்ன பண்ணா 10th ஷெட்யூல் அப்படின்றத ஆட் பண்றாங்க. அப்போ நம்ம கான்ஸ்டியூஷன் வந்து எனாக்ட் பண்ணும்போது மொத்தம் எத்தனை ஷெட்யூல் இருந்தது அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். மொத்தம் 8 தான் இருக்கு அப்படின்னு பார்க்கணும். 9வது என்ன பண்றாங்கன்னா லேண்ட் ரீஃபார்முக்காக என்ன பண்றாங்கன்னா ஒரு 9th ஷெட்யூல் கிரியேட் பண்ணி இட் இஸ் அப்பார்ட் ஃப்ரம் த ஜுடிஷியல் ரிவ்யூன்னு சொல்லிட்டாங்க. அப்ப நீதி மறு ஆய்வுக்கு உட்படாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீதிமன்றம் இதுக்குள்ள இருக்கிறத கையை விட்டு வெளியே எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போய் உள்ள வச்சிடறேன் வந்து. ஆனா சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுது அதெல்லாம் இல்ல. ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்றது இட் இஸ் அ பேசிக் ஃபண்டமெண்டல் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் சொல்லிட்டாங்க. அப்ப பேசிக் ஸ்ட்ரக்சர் பேசிக் ஃபியூச்சரா இருக்கு அப்படின்னா அதை வந்து மாத்துறதுக்கு பாராளுமன்றத்துக்கு அதிகாரமே கிடையாது. அப்ப பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அடிப்படை கட்டமைப்பு அப்படின்னா நான் வந்து ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆனா அதுக்குள்ள இருக்கிறது எடுத்து இன்னும் பார்க்காம அப்படியே வச்சிருக்கேன். நான் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க. 9th ஷெட்யூல் கைவிக்கல. அடுத்து கொண்டு வந்தது தான் என்னன்னா 10th ஷெட்யூல். 10th ஷெட்யூல் தான் என்னன்னா ஆன்டி டிஃபெக்ஷன் லான்னு சொல்லுவோம் ஜென்ரலா. ஸோ அதை வந்து 1985ல 52nd Constitutional Amendment Act கீழே கொண்டு வராங்க. இந்த அமெண்ட்மெண்ட்டும் இந்த இயரும் நமக்கு முக்கிய ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல. இப்போ இதுல என்ன சொன்னாங்க அப்படின்றது நம்ம மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இம்பார்ட்டன்ட் அப்படி பார்க்கணும். தி மெயின் அப்ஜெக்டிவ் வாஸ் டு கர்ப் அன்எத்திக்கல் பொலிட்டிக்கல் டிஃபெக்ஷன்ஸ் அண்ட் ப்ரோமோட் ஆஃப் ஸ்டெபிலிட்டி இன் கவர்மெண்ட்ஸ் அப்படி பார்க்குறோம். இப்போ இதை ஏன் கொண்டு வராங்க அப்படின்னும் போது என்ன ஆகுதுன்னா ஃப்ரெண்ட் வந்து 1985ல கொண்டு வராங்க. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. இப்போ எக்ஸாம்பிள் 1977 to 79 வந்து பார்த்தீங்கன்னா நான் காங்கிரஸ் பார்ட்டி வந்து ரூலிங்ல வராங்க. மொராஜி தேசாய் வந்து பிரைம் மினிஸ்டரா வராரு வந்து. அப்புறம் ரீஜனல் பார்ட்டிஸ் எமர்ஜ் ஆகுது. அப்போ என்ன ஆகுதுன்னா குதிரை பேரம் அப்படின்ட்டு. இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ ஒரு பார்ட்டி இருக்கு நேஷனல் பார்ட்டி ஆர் ஸ்டேட் பார்ட்டி. அவங்க எலெக்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா பெரும்பான்மைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 10 சீட்டு வேணும். அப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா இன்னொரு பார்ட்டி இருக்கு சின்ன பார்ட்டி. அந்த பார்ட்டி கிட்ட இருக்கக்கூடிய எம்எல்ஏஸ் வந்து சேர்த்துக்கலான்னு பாக்குறாங்க. ஆனா அந்த பார்ட்டியோட ஓனர் இல்லை அதோட லீடர் என்ன பண்றாருன்னா ஒத்துக்க மாட்டேங்கிறாரு வந்து. அப்ப அந்த எம்எல்ஏஸ்க்கு என்ன பண்றாங்கன்னா பல கோடி ரூபாய் பணம் கொடுத்து
நீ என் பார்ட்டியில் வந்து ஜாயின் பண்ணிடு. உடனே அவங்க என்ன பண்றாங்க, இந்த பார்ட்டியில் வந்து ஜாயின் பண்ணி நான் வந்து இவரை சப்போர்ட் பண்றேன், இவரை நான் பிரைம் மினிஸ்டர் ஆக்குறேன், இல்லை இவங்களை சீஃப் மினிஸ்டர் ஆக்குறேன்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணாங்க. இது பார்லிமெண்டா லோக்சபா இருந்தா பிரைம் மினிஸ்டர், அதே ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் இருந்தா சீஃப் மினிஸ்டர். அப்படி பண்ண உடனே என்ன ஆகுதுன்னா, இப்ப இந்த அந்த டெமோக்ராட்டிக் செட்டப்ல வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து எதுக்காக ஓட்டு போட்டாங்க, எந்த கட்சியை எதிர்த்து ஓட்டு போட்டாங்களோ அந்த கட்சி இவங்க யாரை சப்போர்ட் பண்ணி ஓட்டு போட்டாலும் அவங்க வந்து இவங்க எதிர்த்த அந்த கட்சியோடைய இது கட்சியில போய் இந்த எம்எல்ஏ சேர்ந்தா அப்ப அந்த கிரெடிபிலிட்டி வந்து போகுது. அப்ப மக்கள் நம்பிக்கை வச்சிருந்தாங்க, நான் வந்து அந்த பார்ட்டி வந்து ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் உனக்கு ஓட்டு போட்டேன், நீ கடைசியில ஜெயிச்சதுக்கு அப்புறம் அந்த பார்ட்டியில போய் ஜாயின் பண்ணனா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கிற மாதிரி. அப்ப நம்ம அந்த என்னன்னா இந்த வந்து கட்சி தாவல் அப்படின்றது நடக்குது. அதனால அரசாங்க நிலைப்புத்தன்மை அப்படின்னு மேம்படுத்துவது அப்படின்னு யோசிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா என்னது, இதை வந்து தடுக்கணும். அப்ப ஒரு பார்ட்டி இப்ப உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒரு உதாரணத்துக்கு நாம் தமிழர் கட்சியில இருந்து ஒரு வேட்பாளர் போட்டிடுறாரு. அவர் போட்டிட்டு அந்த வேட்பாளர் வந்து பாத்தீங்கன்னா வெற்றியும் பெறாரு. அவரு இப்ப திமுக ஆட்சி அமைக்கிற ஒரு சூழ்நிலையில அப்ப திமுகவுக்கு வந்து போதிய சப்போர்ட் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப இந்த நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் வந்து திமுகவுக்கு ஆதரவா இங்க இருந்து ஜம்ப் பண்ணி அங்க போய் சேர்ந்தாருன்னா கட்சி தாவல் தடை சட்டத்தின்படி அவருடைய பதவி நீக்கிடுவாங்க. அப்ப போக முடியாது. அப்ப எந்த பார்ட்டி டிக்கெட்டு கொடுத்துச்சோ அந்த பார்ட்டில தான் கடைசி வரை இருந்தாகணும். ஈவன் அந்த பார்ட்டி சொல்றதுக்கு கருத்து அவங்க பார்ட்டியோட கட்டுப்பாட்டுக்கு இணங்க தான் இருக்கணும். அதுக்கு எதிராக இவர் ஏதாவது பேசினா கூட என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா இவரை அந்த எம்எல்ஏ பதவியில இருந்து தூக்கிடுவாங்க. அப்ப இந்த பார்ட்டி சிஸ்டத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா பொறுத்தவரையும் அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி என்னென்ன பிரின்சிபல்லாம் ஃபாலோ பண்றாங்களோ அதெல்லாம் ஃபாலோ பண்ண வேண்டியது இவங்களோட வேலை வந்து. அப்ப முரணா ஏதாவது பேசினாவே என்ன பண்ணுவாங்கன்னா டிஸ்குவாலிஃபைடு அப்படிம்பாங்க. அதுதான் இந்தியால வந்து. அப்ப இது எப்படி செக் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து பார்லிமெண்ட்ல வந்து ஒவ்வொரு பார்ட்டிக்கும் கொறடான்னு சொல்லுவாங்க. அதாவது கொறடா அப்படின்னா என்னன்னா அந்த லீடர் மாதிரி, கிளாஸ் லீடர் மாதிரி. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பார்ட்டியில இருக்க எல்லா எம்பிஸ் இருக்காங்க பாராளுமன்றத்துல, இதே சட்டமன்றத்தில் இருக்காங்கன்னா எம்எல்ஏ இருக்காங்க அப்படின்னா அந்த எம்எல்ஏ கட்டுப்படுத்துவார். இப்போ ஒரு பில்லு கொண்டு வராங்க அப்படின்னா அந்த பில்லுக்கு எஸ் சொல்லணுமா நோ சொல்லணுமான்றத கொறடா சொல்லிடுவார். அப்ப அந்த பில்லுக்கு தனிப்பட்ட முறையில இவர் நோவோ எஸ்ஓ சொல்ல முடியுமானா முடியாது. இப்ப காங்கிரஸ் கட்சியில இருக்க சசி தரூர் இருக்காரு வந்து, அவர் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாருன்னா இப்ப ஓட்டு பில் வந்து பாஸ் பண்றாங்க. அப்ப பிஜேபிக்கு ஆதரவா அவர் வந்து சப்போஸ் வந்து சப்போர்ட் பண்ணி ஓட்டிங் பண்ணிட்டாருன்னா உடனடியாக என்ன பண்ணுவாங்கன்னா காங்கிரஸ் கட்சியோட கொறடா வந்து எங்கன்னா நாடாளுமன்றத்தில் அவர் டைரக்டா போயிட்டு சபாநாயகர்கிட்ட என்ன பண்ணுவாருன்னா இவரை டிஸ்குவாலிஃபை பண்ணுங்க, ஏன்னா எங்க கட்சி சொன்னபடி இவர் இல்லை அப்படின்னு. அப்ப சபாநாயகர் என்ன பண்ணுவாருன்னா அவர் எடுக்கிற டிசிஷன் தான். டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாருன்னா சசி தரூருடைய பொசிஷன் வந்து டிஸ்குவாலிஃபை ஆயிடும். திருப்பியும் அவருடைய இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் லோக்சபால எம்பியா இருந்தார் அப்படின்னா எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. ராஜ்யசபா எம்பியா இருந்தாங்கன்னா எம்எல்ஏஸ் வந்து திருப்பி என்ன பண்ணுவாங்க ஓட்டு போட்டு எலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ப்ரொசீஜர் அப்படின்றது வந்து என்ன அந்த பார்ட்டி சிஸ்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா கட்டுக்கோப்பா வைக்கிறதுக்கும் அந்த குதிரை பேரம் அப்படின்னு பண்றதையும் தடுத்துருவாங்க அப்படின்னு பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இந்த மாதிரி டிஸ்குவாலிஃபிகேஷன் சம்டைம்ஸ் வந்து ஸ்பீக்கர் வந்து உடனே டிசிஷன் எடுக்க மாட்டாங்க. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் வந்து ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாருன்னா இபிஎஸ் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து செலக்ட் ஆகும் போது அவரை சிஎம்ஆ சூஸ் பண்ணும்போது இவர் எதிர்ப்பார். ஓட்டு போடும்போது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஓட்டு போடாம அப்ஸ்டைன் ஆயிடுவாங்க ஒரு 25 எம்எல்ஏ. இப்ப திமுக என்ன பண்ணுன்னா அந்த 25 எம்எல்ஏவை நீங்க டிஸ்குவாலிஃபை பண்ணணும்னு சொல்லிட்டு 2016 நடந்த எலெக்ஷன்ல ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் வந்து ஜெயலலிதா அம்மா வந்து இறந்துருவாங்க. அதுக்கப்புறமா வந்து எடப்பாடி பழனிசாமி அவர் வந்து சூஸ் பண்ணுவாங்க, சின்னம்மா சூஸ் பண்ணுவாங்க. அவங்க சூஸ் பண்ணும்போது எப்படி பர்ஃபார்ம் பண்ணி வந்து பதவி ஏற்பாருன்னு பார்த்துருப்பீங்க. அதை வந்து ஓபிஎஸ் வந்து அவர் போயிட்டு உட்காந்து தியானம்லாம் பண்ணுவார் வந்து ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் வந்து ஜெயலலிதா அம்மையார் அவங்களுடைய இதுல சமாதியில தியானம்லாம் பண்ணி இந்த மாதிரி பெரிய டிராமாலாம் நடக்கும். அதுக்கப்புறம் சின்னம்மா வந்து சபதம் எடுத்துட்டு அடிச்சுட்டு தான் பெங்களூர் ஜெயிலுக்குள்ள போவாங்க. இந்த சுச்சுவேஷன்ல ஹைகோர்ட்ல போயிட்டு திமுக ஒரு கேஸ் ஒன்று போடுவாங்க. என்னப்பா அப்படின்னா நாங்க அப்போ வந்து ஸ்பீக்கரா இருந்த மிஸ்டர் தனபால் அவர்கிட்ட வந்து கிட்டத்தட்ட 25 எம்எல்ஏ வந்து பாத்தீங்கன்னா அவங்க பார்ட்டி கொறடா சொன்னபடி ஓட்டு போடாம என்ன பண்ணிட்டாங்கன்னா இபிஎஸ் வந்து சிஎம்ஆ தேர்ந்தெடுக்கல ஓட்டு போடல, அதனால அவங்களை டிஸ்குவாலிஃபை பண்ண சொல்லுவாங்க. ஆனா ஹைகோர்ட் என்ன சொல்லிடும் அப்படின்னா வந்து ஸ்பீக்கருடைய டிசிஷன் வந்து டிஸ்கிரிஷனரி, அவருடைய முடிவுல நாங்க தலையிடவே முடியாது, அவர் எப்போ முடிவு எடுக்கிறாரோ எடுக்கிறதா. கடைசியில் 2014 நடந்து எலக்ட் ஆன அந்த எம்எல்ஏ கடைசி வரையும் இருந்து 2021 முடிச்சுட்டு போயிடும். அந்த கேஸ் வந்து அதுக்கப்புறம் திமுக வாபஸ் வாங்கிப்பாங்க. ஆக மொத்தத்தில் ஸ்பீக்கர் எடுக்கிற டிசிஷன் தான். ஆனால் டிஸ்குவாலிஃபை பண்றது அப்படின்றது வந்து அந்த பார்ட்டியை வந்து பண்ணலாம் அப்படி பார்க்குறோம். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட் வந்து நம்ம இருக்கக்கூடிய சுச்சுவேஷன். ஆனால் இதை வந்து ஸ்பீக்கருடைய இந்த டிசிஷன் அப்படின்றது வந்து கொஸ்டின் மார்க்காக வந்து இருக்கு. இதில் ஹைகோர்ட்டோ சுப்ரீம் கோர்ட்டோ தலையிட முடியாத நிலமையில தான் இருக்கு.
பட் ஃபியூச்சர்ல இதுக்கும் ஏதாவது ஒன்று பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மற்ற இடத்துல வந்து ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் ஈஸியா வேலை பார்த்துரும், லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ் அவங்க கண்ட்ரோல்ல இருக்கும், அதை வச்சு வேலை பண்ணிடுவாங்க. ஆனா சட்டமன்றமோ அல்லது லோக்சபாவோ ராஜ்யசபாவோ யாருடைய கண்ட்ரோல்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஸ்பீக்கர் சேர்மனோட கண்ட்ரோல்ல இருக்கு. அப்ப ஸ்பீக்கர் நினைச்சாருன்னா ஒரு எம்எல்ஏ உள்ள வரலாம், வெளியே போகலாம். உள்ள வந்த எம்எல்ஏ வெளியே போறதும், வெளியே வர எம்எல்ஏ வெளியே போன எம்எல்ஏ திருப்பி உள்ள வர்றதும் இவங்க பர்மிஷன்லாம் உள்ள வர முடியாது. அதனால ஒண்ணுமே பண்ண முடியாது. சில இடங்கள்ல வந்து பேசுறதுக்காக காசு வாங்கினாங்க அப்படின்னு சொல்லி டிஸ்குவாலிஃபை பண்ணாரு வந்து இதுக்கு முன்னாடி லோக்சபா ஸ்பீக்கர். அந்த கேஸ்லயும் வந்து சுப்ரீம் கோர்ட்னா அது எப்படி நீங்க முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொன்னோன்னே, இது என்னுடைய ஏரியா, என்னுடைய டிஸ்கிரிஷனரி பவர், நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், இது கேள்வி கேட்கறது உனக்கு ரைட்ஸே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா பார்த்து அவர் வந்து திட்டிருப்பாரு. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இவங்க ரெண்டு பேருமே வந்து அந்த ஹையரார்க்கியில் ஈக்குவல் ஸ்டேட்டஸ்ல இந்தியாவில் இருக்கிறாங்க. அதே நேரத்தில் இவங்க வந்து டோட்டல் கண்ட்ரோல் ஆஃப் த லோக்சபா அப்படின்றது ஸ்பீக்கர் கீழே இருக்கு, வந்து ராஜ்யசபா சேர்மன் கீழே இருக்கு, இங்க சட்டமன்றம் அப்படின்றது ஸ்பீக்கர் கீழே தான் இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். பட் ஓகே, இப்போ ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த ஆக்ட் அப்படின்னு 10th ஷெட்யூல் அப்படின்றது என்ன அப்படின்றத பார்த்துருவோம் ஃப்ரெண்டு வாங்க. ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றது வந்து அடுத்து disqualification தகுதி நீக்கம் அப்படின்னா a member of house வந்து லோக்சபா or state legislature belonging to the political party becomes a disqualified அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ ஒரு அரசியல் கட்சியை சேர்ந்த ஒரு சபையின் மக்களவை அல்லது மாநில சட்டமன்ற உறுப்பினர் தகுதி நீக்கம் செய்யப்படுகிறார் அப்படின்னு பார்க்கிறோம். வந்து if they voluntarily give up the party membership, எனக்கு இந்த வேணாம், இந்த பார்ட்டி எனக்கு பிடிக்கல, நான் வேற ஒரு பார்ட்டிக்கு போறேன்னா ஆட்டோமேட்டிக்காக டிஸ்குவாலிஃபை ஆயிடுவாங்க. வந்து அதே மாதிரி if they vote or abstain from voting against the party's directive without a prior permission அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷன் இல்லாம ஓட்டு போடாம இருந்தா, எதிர்த்து ஓட்டு போட்டாலும் ஓட்டு போடாம இருந்தா என்ன ஆயிடும்னா, அதுதான் நம்ம வந்து இப்ப ஓ பன்னீர்செல்வம் அவருடைய சப்போர்ட் ஆதரவாளர் எம்எல்ஏஸ் வந்து எடுத்த டிசிஷன் சொல்லலாம். An independent member becomes disqualified if they join any political party after the election. வந்து அப்ப இண்டிபெண்டன்ட் மெம்பர் இருக்காரு அப்படின்னா, அவர் இண்டிபெண்டா வந்து எலெக்ட் ஆகி அவர் ஏதாவது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில போய் ஜாயின் பண்ணாரு அப்படின்னா, அப்பயும் சுயேட்சை இருக்கக்கூடியவர் வந்து பாத்தீங்கன்னா தகுதி நீக்கம் செய்யணும். ஏன்னா சுயேட்சையா ஜெயிச்சிட்டாரு, இப்ப ஆட்சி அமைக்கிறதுக்கு வந்து ஒரு எம்எல்ஏ 2 எம்எல்ஏ வேணும்னா அந்த சுயேட்சை வேலைக்கு வாங்கிடலாம்ல, அப்படி அவங்க வந்து பணம் கொடுத்து வாங்கிடுவாங்க அப்படின்றனால அவர் அந்த பார்ட்டியில சேரலாம் முடியாது. ஆனா சுயேட்சை ஆதரவு இருக்கலாம், அந்த பார்ட்டியில மெம்பர் ஆக முடியாது. வந்து nominated members disqualified if they join a political party after 6 months of taking their seats. ஸோ அப்போ 6 மாசம் கழிச்சு சேரக்கூடாது, அதுக்கு முன்னாடி வேணா சேர்ந்துக்கலாம். ஸோ அப்படி சேர்ந்தாங்க அப்படின்னா டிஸ்குவாலிஃபை ஆயிடும். வந்து அண்ட் எக்ஸப்ஷன்ஸ் டு டிஸ்குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது, if a merger takes place between political parties and 2/3 of the members of the legislature agree to merger, disqualification does not apply. வந்து இப்போ எக்ஸாம்பிள் 2 பார்ட்டி இருக்கு அப்படின்னா 2 கட்சியும் வந்து ஒன்னா சேர்க்கிறாங்க. அப்ப அந்த பெரும்பான்மையா 2/3 பங்கு உறுப்பினர் வந்து என்ன பண்ண, எம்எல்ஏஸ் வந்து இல்ல 30 எம்எல்ஏ இருக்காங்க ஃப்ரெண்ட், அந்த 30 எம்எல்ஏ இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டி வந்து என்ன பண்றாங்கன்னா 20 எம்எல்ஏ வந்து திமுகவோட சேர்ந்துலான்னு சொல்றான்னு வச்சுக்கோங்க, உதாரணத்துக்கு சொல்றேன். அப்ப அந்த திமுகவோட சேரன்னு சொல்றேன், அந்த பார்ட்டி அப்படியே மெர்ஜ் பண்ணிடுவாங்க. வந்து அது டிஸ்குவாலிஃபை ஆகும். வந்து if a member elected as a presiding officer, speaker or chairman resigns from their party, they are not disqualified. பட் இந்தியாவில் அந்த மாதிரி பண்றது இல்லை. பட் பிரிட்டனை பொறுத்த வரையும் ஸ்பீக்கர் வந்து என்ன பண்ணணும்னா, அவர் ராஜினாமா பண்ணிட்டு அந்த பார்ட்டியில மெம்பரா இருப்பாரு, அந்த மெம்பர்ஷிப் வந்து ராஜினாமா பண்ணிட்டு அவர் என்ன இருப்பாரு அப்படின்னா ஸ்பீக்கரா இருப்பார். ஆனால் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஓம் பிர்லா வந்து ஸ்டில் பிஜேபியோட உறுப்பினராக தான் இருப்பாரு. அதே மாதிரி தமிழ்நாட்டில் அப்பாவு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர், ஸோ அவர் வந்து திமுகவுடைய உறுப்பினராக தான் இருக்காரு அப்படின்னு பார்க்குறோம். அவங்க ரிசைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. டிசைடிங் அத்தாரிட்டி, முடிவெடுக்கும் அதிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது பிரசிடிங் ஆஃபீஸர் தான் வந்து டிசைட் டிஸ்குவாலிஃபிகேஷன். அதான் நம்ம பார்த்தோம். அங்க வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணதுக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து உடனே ஓடி வரும். அந்த 2 எம்பி ஓடி போயிட்டு சுப்ரீம் கோர்ட், ஐயா எங்களை காப்பாத்துங்க, நாங்க வந்து ஒரு ரிப்போர்ட்டர் வந்து பணம் கொடுத்தாரு வாங்கணும், அதை வந்து கேள்வி கேட்க சொன்னார், அவ்வளவுதான், மற்றபடி நாங்க இதுல கரப்ஷன் எல்லாம் ஈடுபடல, வெறும் காசை வாங்கிட்டு கேள்வி மட்டும் தான் கேட்டோம் கவர்மெண்ட் அப்படின்னாரு. நீ காசு வாங்கினது தப்பு, அதனால உன்னை டிஸ்குவாலிஃபை பண்றேன்னு சொல்லிட்டு ஸ்பீக்கர் வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாரு. இதை வந்து ரீகன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் போகணும். சுப்ரீம் கோர்ட்டும் அவருக்கு லெட்டர்னு போங்க ஸ்பீக்கருக்கு. ஸ்பீக்கர் அதெல்லாம் எதுவும் பண்ணவே முடியாது, டிஸ்குவாலிஃபை பண்ணதுதான் அப்படின்றவர். வந்து இங்க தனபால் அவர்கள் வந்து கடைசி வரை ஸ்டெப் எடுக்கலாம். அப்ப ஹைகோர்ட்டு போட்ட கேஸ் திமுக வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு பதிலும் கிடைக்கல, கடைசியில் அவங்க வாபஸ் வாங்கினதான் மிச்சம். வந்து ஸோ இப்போ the rule making power, ஆட்சி செய்யும் அதிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது the presiding officer has the authority to make rules to give effect to 10th schedule அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ ஆட்சி செய்யும் 10வது அட்டவணையை நடைமுறைப்படுத்தும் விதிகளை உருவாக்கும் அதிகாரம் சபாநாயகருக்கு உண்டு அப்படின்னு பார்க்குறோம். All such rules must be laid before the house for 30 days for approval of modification அப்படின்னு பார்க்குறோம். அப்போ அத்தகைய விதிகள் அனைத்து ஒப்புதல் 30 நாட்களுக்கு அவையில் வைக்கப்பட வேண்டும். Willful violation of rules may be treated as a breach of privilege of officer. வேண்டுமென்றே விதிகளை மீறுவது அவையின் சிறப்புரிமை மீறலாக கருதப்படலாம் அப்படின்னு. இதெல்லாம் ஆட்சி செய்யும் அதிகாரத்தில் வருது. மட்டும் நம்ம செலக்டிவா சில பாயிண்ட்ஸ் கூட எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட். வந்து ஸோ அப்போ அந்த 3-4 ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மட்டும் எடுத்துக்கலாம். அண்ட் எவாலுவேஷன் ஆஃப் த ஆக்ட், சட்டத்தின் மதிப்பீடு 10th schedule is aimed to preventing unprincipled defection motivated by the rule, office or material gain. பணத்துக்காக இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னா தடுக்கணும்.
and strengthen parliamentary democracy and enhance the political stability and allows democratic realignment and law provides constitutional recognition political parties and the role in governance அப்படின்றது இந்த நோக்கமா வந்து இருக்கு அப்படி பார்க்குறோம். ஸோ முடிவுரை வந்து ஆன்டி டிஃபெக்ஷன் லா அப்படின்றது இன்ட்ரடியூஸ்டு எதுக்காக அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் ஸ்டெப் டு uphold democratic values, discourage political opportunism and maintain stability in governance அப்படின்னு கொண்டு வரதுக்காக இது ஏற்படுத்திருக்காங்க. Our concerns remain about the discretionary powers of the presiding officer, the need for judicial review which demand continuous reforms. என்னன்னா judicial reform வேணும்னு நம்ம சொல்றோம். காரணம் என்னன்னா டிஸ்கஷனரி பவரா இருக்கிறதுனால அவர் என்ன பண்றாரு, சபாநாயகர் வந்து அவர் இஷ்டத்துக்கு செயல்படுறாரு, அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றோம். அவ்வளோ ஃப்ரெண்டு. ஸோ நம்ம இன்னைக்கு பார்த்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஜர் டாபிக்ஸ் தான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே நமக்கு அப்படியே எக்ஸாமில் ஐஏஎஸ் எக்ஸாம்லையும் வரும் அண்ட் டிஎன்பிஎஸ் எக்ஸாம்லையும் நம்ம மெயின்ஸில் கொஸ்டினாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இதை நோட்ஸ் மேக்கிங் பண்ணிவிட்டு நல்லா ரிவைஸ் பண்ணிவிடுங்க. இது இந்த வாரம் வந்து நேற்று பார்த்த 5 கொஷின்ஸும் இன்னைக்கு பார்த்த 5 கொஷின்ஸும் ரெண்டும் சேர்த்து மெயின்ஸ் ஃபவுண்டேஷன் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இந்த சாட்டர்டே வந்து டெஸ்ட் இருக்குது. வீக்லி டெஸ்ட் தயவு செஞ்சு எழுதுங்க, டைம் வச்சு எழுதுங்க. அப்படி எழுதுனாதான் நம்ம வந்து அந்த என்னன்னா இந்த லாங் டெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படின்றது நமக்கு அவசியம். அப்போ 1.5 மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுறது நெக்ஸ்ட் இயர் நீங்கள் வந்து 3 hours ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படின்னு பார்க்குற ஃப்ரெண்டு. வேறு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் கேட்டிங்கன்னா அப்படி நான் ஆன்சர் பண்ணிவிட்டு மைக் ஆன் பண்ணுறேன். டவுட் இருந்தாலும் கேட்டிங்கன்னா நான் ஆன்சர் பண்ணிவிட்டு நம்ம இன்னைக்கு கிளாஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம் ஃப்ரெண்டு.